ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற அந்த குறும்படம் 2015 டாங் ஷோவுடைய இயக்கத்துல ஒரு சைனீஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிமாக ரிலீஸ் ஆன ஃபிஷ் ஐ. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத ஒரு 1-2 லைன் பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே அது ஒரு பனிப்படர்ந்த ஏரியா. அந்த இடத்துல ஒரு பெரிய பங்களா வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கு ஆக்சுவலி முதல்ல இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. அப்ப முதல் ஃப்ரேம்லயே ஒரு கத்தி ரத்த கரையோட வீட்டுல கீழே கிடக்கு. அதே மாதிரி ஒரு லேடியுடைய கட்ஷு, அதுவும் பக்கத்துல ரத்த கரையோட கீழே கிடக்கு. அடுத்த ஷாட்டு கிச்சன்ல அந்த மேல இருக்க கட்டிங் டேபிள் இருக்கு இல்லையா, அங்க ஒரு மீன் பாதி வெட்டப்பட்ட நிலையில இருக்கு. இன்னொரு மீன் பக்கத்துல இருக்க சிங்க்குள்ள நீந்திக்கிட்டு இருக்கு உயிரோட. அந்த மீனுடைய வாய்ஸ்ல தான் படமே ஆரம்பிக்குது. அந்த மீனுடைய பார்வையில தான் அந்த கதையை நடக்கிற மாதிரி கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த கிச்சன்லயே இன்னொரு பூனைக்குட்டியும் உட்கார்ந்துருக்கு. இந்த மீன் பேச ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமாக அந்த பூனை என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்படா கடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மீன் சொல்றதாக அந்த ஷாட்டை காமிக்கப்பட்டு அங்கேயே கட் பண்றாங்க. அடுத்த சீன்லயே படத்துல நம்ம ஹீரோயினுடைய பேரு ஷாஷா. இவங்க இந்த வீட்டு வேலைகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஒரு கிராமத்துல இருந்து அப்பதான் பெய்ஜிங்க்கு வர்றாங்க ஒருத்தருடைய வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக. அது யாருடைய வீட்டுல அவங்க வேலை பார்க்க போறாங்க அப்படின்னா அவருடைய பேரு மிஸ்டர் வாங். அவருடைய வீடு. அந்த இன்டீரியர் ஷாட்ஸை தான் நம்ம முதல்ல இப்ப பேசணும். இந்த வீட்டுக்கு தான் அவங்க வேலை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாப். அங்க ஒரு பஸ்ல உள்ள ஏறுறாங்க. ஏறி இவங்க சீட்ல உட்காந்தா பின்னாடி ஒரு வயசான அம்மா ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினை கூப்பிட்டு அந்த அம்மா சொல்லுது, பாத்துருமா, இப்பெல்லாம் சீரியல் கில்லர்ஸ் நிறைய ஆயிட்டாங்களாம், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லும் போது அதை ஹீரோயின் கவனிக்கவே இல்லை. ஹீரோயினை பொறுத்த அளவுக்கு அவங்க மைண்ட் எல்லாமே முதல் நாள் இப்போ ஒரு வேலைக்கு போறோம், அவங்க ஒரு ஏஜென்சி மூலமாக அந்த வேலைக்கு வந்திருக்காங்க, நம்ம முதல் நாள் வேலைக்கு போறோம் அப்படிங்கிற அந்த பரபரப்புலயே இருக்காங்க. இப்ப கரெக்டாக ஒரு ஸ்டாப்ல இறங்கி எந்த அட்ரஸுக்கு போகணுமோ அங்க அட்ரஸுக்கு போய் ஒரு வீட்டுடைய கதவை தட்டுனா ஒரு நபர் கதவை திறக்கிறான். அந்த ஆளு பாக்குறதுக்கே அப்பியரன்ஸ்லயே ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கான். ஒரு நார்மல் பர்சன் மாதிரி அவனுக்கு தெரியல. ஹீரோயின், நீங்க தானே மிஸ்டர் வாங் அப்படின்னு கேட்டா, ஆமா, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இதுக்கப்புறம் ஹீரோயினே எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அந்த வீட்டுல நடக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறதுதான் படத்துடைய மொத்த கதைய. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே முதல்ல டோனி ஷோவுடைய அந்த ஸ்கிரீன் பிளே சூப்பராக பண்ணிருப்பாங்க. 16-17 நிமிஷம் ஒரு ஷார்ட் பிலிம் தான் இது. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஏதோ ஒரு பரபரப்பு நம்ம பின்னாடி தொத்திக்கிட்டே வருது ஆரம்பத்துல இருந்தே. இதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஆக்சுவலி 2 பேர் தான். 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ஓவர் டூ பண்ணாம, பட் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அவ்வளவு சூப்பராக பண்ணிருப்பாங்க அந்த 2 பேருமே. அதே மாதிரி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு டார்க் டோன்ல தான் அந்த படமே எடுத்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமாக எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் காமிக்கும் போது ஒரு பிரிட்ஜை ஒரு லாங் ஷாட், வைட் ஆங்கிள் ஷாட் மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே ஹீரோயின் ஒரு தருணத்துல ஒரு பெண்ணுடைய முடி, அந்த நீளமான முடியை கையில எடுத்து பார்க்கிற ஒரு ஷாட் இருக்கு. அதுல முடி கரெக்டா தெரியற அளவுக்கு நடுவுல அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும் சினிமோட்டோகிராஃபி. இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த படத்துடைய பிஜிஎம்ஸ், அந்த ரீ ரெக்கார்டிங்ஸ் வேற லெவல்ல இருக்கும். உண்மையாக ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு நமக்கு இருக்கிறதுக்கான காரணமே இந்த படத்துடைய அந்த பிஜிஎம்ஸ் தான். அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒரு கிட்டார் வச்சு ஒரு டோன் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அந்த மியூசிக் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எங்கெல்லாம் பரபரப்பு கூட்டணுமோ அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த மியூசிக். அதே மாதிரியே இந்த ஷார்ட் பிலிம் ஜப்பான்ல இருக்க ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல்ல இது ஸ்கிரீன் பண்ணப்பட்டப்ப அங்க இருக்க ஜட்ஜஸ் மத்தியிலேயே 4.5 அவுட் ஆஃப் 5 எடுத்த ஒரு ஷார்ட் பிலிமா. அதனாலேயே இந்த ஷார்ட் பிலிமை மிஸ் பண்ணாம பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. எல்லாரும் தாராளமாக ஃபேமிலியோட உட்கார்ந்து இந்த ஷார்ட் பிலிமை பார்த்து ரசிக்கலாம். முக்கியமாக இந்த த்ரில்லர் செக்ஷன், கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து மகிழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.
அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.